எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். ஒத்தாசை என்றாலே உதவி என்பது அர்த்தம். அநேக நேரங்களில் நாம் என்ன செய்யணும்னா, நமக்கு ஒரு உதவி வேணும்னா மற்ற மனிதர்களுடைய உதவி தான் நம்ம உடனே நாடுகிறோம். ஆண்டவரை தேடுவதற்கு முன்பதாகவே நாம் செய்கிற காரியம் முதலாவது மனிதர்களுடைய உதவியை நாம் தேடி நாடுகிறவர்களாக நாம் காணப்படுகின்றோம். சில வேளையில் நெருக்கடியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது யாராவது நமக்கு உதவ மாட்டார்கள் என்று மனிதர்களுடைய உதவியை நாம் நாடுகிறோம். சில வேளைகளில் பண நெருக்கடி நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு பணத்தை யாராவது கொடுத்து உதவ மாட்டாங்களா, நம்முடைய உறவினர்கள் கொடுத்து உதவ மாட்டாங்களா, நம்முடைய சொந்தக்காரர்கள் கொடுத்து உதவ மாட்டாங்களா, நம்முடைய தாய் தப்பன் நமக்கு பணங்கள் உதவி செய்ய மாட்டாங்களா, நம்முடைய கூட பிறந்தவங்களுக்கு செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி நாம் மற்றவர்களை நாம் எதிர்நோக்குவதுண்டு. சில வேளைகளில் நமக்கு விரோதமாக மற்றவர்கள் எழும்பி வரும்போது நாம் மற்றவர்களுடைய உதவியை நாம் நாடுவதுண்டு. ஆபத்து நேரங்களையும் நாம் மற்றவர்களுடைய உதவியை நாம் நாடி தேடுகிறோம். அப்படி நாடி தேடுகிற வேளையில் நமக்கு அந்த உதவி கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்யறோம், நம்ம சோர்ந்து போயிடும். அப்படி ஏமாந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, கலங்கி போகக்கூடாது என்பதற்காகத்தான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான். 121 சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு காரியம் நமக்கு தேவையோ ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நாம் பார்க்கும் போனால் அங்கிருந்து நமக்கு ஒத்தாசை கண்டிப்பாக வரும். ஆண்டவருடைய பாதத்துக்கு ஓடினான். நன்றி ஆவிகளே, சூரியத்தின் ஆவிகளே, வெளியில இருந்தினால் ஓடிவான், தேவ சமூகத்துக்கு ஓடிவான். ஓ glory, நன்றிகளே, சூரியத்தின் ஆவிகளே, ஓடிவான், 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 ஓடிவான். எழுந்துரு, 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 மந்திர ஆவிகளே, ஓடிவான், ஓடிவான், ஓடிவான். இயேசுவின் பாதத்தில் வந்து விடு. கம், கம், எழுந்துரு, எழுந்துரு, விடு, 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 யாரை வந்து விடு, எழுந்துரு, மந்திர ஆவிகளே, ஓடிவான், 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 விடு. Come, come. எழுந்துரு, 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 ஏமாத்த, எழுந்துரு, நேரம் இல்லை, ஏமா, ஏமா, விடு, 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 மேலே விடு. அவருக்கு நன்றி சொல்லு, உன் ஜெபம் கேட்கப்பட்டதற்கு நன்றி சொல்லு. அவரை துதித்து பாட பாட அற்புதம் நடக்கிறது.
சூரியங்களின் ஆவிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்கிற வெளியில வா, வெளியில வா, அந்தந்த சரீரத்துக்கு வெளியில வா, அந்தந்த வீட்டை விட்டு வெளியில வா. மந்திரம் இல்ல, உன் பிரச்சனை இல்ல, உனக்கு மந்திரம் இல்ல. உன்னால இந்த அத்தனை பேருக்கு இயேசு விடுதலை கொடுத்துட்டாங்க. மந்திர சூரியத்துல அலக்கழிச்சு முன்னால வந்து விழுந்து அத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. நீ வந்திருக்கிற ஒருத்தர் கூட பெருமையா இல்ல. எனக்கு இயேசு சுகம் கொடுத்துட்டாரு, விடுதலை கொடுத்துட்டாரு, கை நீட்டிட்டாங்க. உள்ள வெளிய எங்க இருந்தாலும் சரி, சுகம் பெற்றவங்க முன்னால வந்தது, விடுதலை பெற்றவங்க முன்னால வந்தது. என் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. மாந்திரியத்தில் வந்தவங்கலாம் ஃப்ரண்ட்ல வாங்க. இந்த ஃப்ரண்ட் ரோல நல்ல கவனிங்க. இந்த முன் ரோல இருக்கிறவங்க, முன் ரோல இருக்கிறவங்க அத்தனை பேரும் கை வைத்து காட்டுங்க. நல்ல கை வைத்துமா. இந்த முன்னால் இருக்கிற அத்தனை பேரும் மந்திர சூனியத்தில் பாதிக்கப்பட்டு முன்னால வந்து விழுந்து கடந்தவர்கள். இத்தனை பேர் மாந்திரிக சூனியத்தில் ஒரு மனுஷனால விடுதலை வாங்கி தர முடியுமா?
என் ஆண்டவர் இயேசு மாத்திரமே அற்புதத்தை செய்திருக்கிறார். இயேசுவால் மாத்திரமே அது முடியும் ஐயா. என் ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பேர் ஜெசிகா, நான் தாம்பரத்துலேருந்து வரேன். எனக்கு இப்போ 8 வருஷமாக மாந்திரிக கட்டு இருக்குது. நான் இப்போ அம்மா கூட வந்தேன் இங்கே. நான் இப்போ எசப்பா கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன்னா, என்கிட்ட இருக்கிற கிரியை போயிடுச்சுன்னா நான் அடுத்த மாதம் சாட்சி சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு பூரண குணம் அடிச்சு எனக்கு இப்பயே சாட்சி சொல்கிற அளவுக்கு என்னை ஆண்டவர் இங்கே நிற்க வச்சுருக்காரு. என்னை யாரோ இழுத்துட்டு போய் அங்கே வாசலுக்கு வெளியில் போய் விழுந்தேன். ஆனால் நான் நான் எப்படிதான் நான் போனேனே எனக்கே தெரியல. என்னை காலை இழுத்துட்டு போகுது. நான் போய் அங்கே விழுந்தேன். நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன், என்னால முடியல. அங்கே போய் கீழே அப்படியே விழுந்துட்டேன். மறுபடியும் உள்ளார நானே ஓடி வந்தேன். எப்படி வந்தீங்க நின்றனே தெரியல. இப்ப நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். 8 வருஷம் மாந்திரிகம். 8 வருஷம் மாந்திரிகத்தில் இருந்து என் இயேசு இன்னைக்கு அற்புதம் செஞ்ச. உங்க மக தானமா? அது உங்க மக தானே? போன மாசம் பெரிய மகளுக்கு விடுதலை கொடுத்தாரு. இந்த மாசம் எவ்வளவுக்கு விடுதலை? பெரிய மகளே வா. மந்திர சூனியம் ஒரு முழு குடும்பத்துக்கு வச்சுட்டான். தாய் ஒரு பக்கம் ஆட்டம், பிள்ளைகள் ஒரு பக்கம் ஆட்டம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு விடுதலையை கொடுக்கிறார். வீட்டுக்காரர் எங்கம்மா? உங்க மனைவி சூனியத்தில் பாதிக்கப்பட்டது நீங்க பார்த்தீங்களா? எப்போ வந்தீங்க? போன மாசமே பார்த்தீங்க. இந்த மகா பாதிக்கப்பட்டது பார்த்தீங்களா? என்ன நடந்தது? விழுந்ததை பார்த்தீங்களா? இந்த சகோதரி வெளியே போய் விழுந்ததை பார்த்துருப்பீங்க, அலக்கழிச்சதை. இது இந்த சகோதரியுடைய அக்கா. போன வாரம் இந்த சகோதரி அலக்களிக்கப்பட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இது இவருடைய கணவர். இவங்க தாயார் முன்னால வந்து விழுந்ததை பார்த்துருவீங்க. இவங்களுடைய முழு குடும்பம். இது மருமகா, இது மகனா, இது மகன். டோட்டல் ஃபேமிலிக்கு மந்திரம். இந்த முழு குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. Hallelujah. உங்க பேர் என்ன? எங்கிருந்து வாரீங்க? என்னோட பேர் வந்து பாலச்சந்தர். நான் ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவன். கர்த்தர்கிட்ட வந்ததுலேருந்து சாம்னு பேர் வச்சுருக்கேன். நான் வந்து ஐயா வந்து போன ஜபத்துக்கு இந்த கார்டு கொடுத்து எல்லாரும் வந்து இதில் வந்து ஜபிங் இதில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். நான் தினமும் காலையில் அதிகாலையில் இருந்து ஜபம் பண்ணும்போதெல்லாம் இதை படித்து ஜபம் பண்ணுவேன். ஜபம் பண்ணும்போது இன்றைக்கி கர்த்தர் வந்து எனக்கு ஒரு விஷயத்தை இங்கே காமிச்சிருக்காரு. ஐயா என்ன சொன்னார், இதை நீங்கள் படிங்க சொன்னார். இதில் இருக்கிற வசனங்கள், அதாவது இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி சொல்கிறேன். ஐயா தான் எப்போவுமே ஸ்டேஜ் ஏறி படிப்பார், எல்லாமே சொல்லுவார். இன்றைக்கி அம்மா வந்திருக்காங்க. நான் அம்மாவை வந்து இதில் வந்து ஜபத்தில் கலந்து வார்த்தைகளை கொடுக்கணும், கர்த்தரோட வார்த்தைகளை கொடுக்கணும்னு சொல்லி இதில் இருக்குது. அதை நான் படித்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் நடந்தது பார்த்தேன். 2 மாதம் நான் வரல. 2 மாதம் சனிக்கிழமை நான் வரல. மாதம் கரெக்டாக சனிக்கிழமை வந்துடுவேன். 2 மாதம் மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு தடையாயிடுச்சு. அதே மாதிரி இந்த சபை ஃபுல்லாக வந்து ஜனம் நிரம்பி வழணும்னு சொல்லி இதில் இருக்குது. அதை நான் படித்தேன். அதை தினமும் ஜபித்தேன் நான். அதே மாதிரி இன்றைக்கி கர்த்தர் வந்து மேலே இருக்கிற சேர்லாம் வெளியே வந்து ரொம்ப வழிகிற அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கி செஞ்சுருக்காரு. எல்லாத்தையும் நான் இன்றைக்கி எனக்கு உணர்த்தினார் ஆண்டவர். நீ இன்றைக்கி பாப்பா போடான்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு அனுப்பிச்சிருக்கார் பொழுது ஆண்டவர். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு இடுப்பு வலியும் கழுத்து வலியும் ரொம்ப கஷ்டப்பட்டுனே இருந்தேன். வண்டியில் ஓட்டுவேன், கார் ஓட்டுறேன் நான், டிரைவரு. வலிக்கும், அது சரியாகவும் அப்புறம் திருப்பியும் வலிச்சிட்டே இருக்கும். கர்த்தர்கிட்ட இன்றைக்கி நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த கழுத்து வலி இந்த இடுப்பு வலியும் இருக்கக்கூடாது, நான் நிறைய நேரம் வண்டி ஓட்டி நிறைய சம்பாரித்து கடன்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டினேன். அந்த ஒரு நிமிஷத்தில் ஐயா சொல்லும் போது டக்குன்னு அப்படியே என்னோடய முதுகுலேருந்து அப்படியே ஒரு ஒரு ஒலி அப்படி டக்குன்னு அப்படி போன மாதிரி இருந்தது வெளியே.
அதை நான் உணர்ந்தேன். அதான் ஆண்டவருக்கு நான் கொடானு கொடி நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படியாக ஜெபிக்கிறவங்க மட்டும் இதை வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னால் கொடுத்தோம். இவர் சொன்னதை கவனிச்சிங்களா? இதில் என்ன விண்ணப்பம் எழுதியிருக்குதோ அது எல்லாத்துக்கும் நான் ஜெபித்தேன். அதே மாதிரி இன்றைக்கு அதை பார்த்தேன். அதே மாதிரி அவர் ஜெபித்தாராம். இந்த இடம் நிரம்பி வழியின் ஆண்டவர் நிரம்பி போச்சு. அவர் சொன்னது மாதிரி சேர் பத்தாம மாடியிலேருந்துலாம் சேரை இறக்கி சேர் போட இடம் இல்லாமல் ஆகி போச்சு. அதுக்கு தான் ஜெபம் எழுதி கொடுக்கிறது. அதற்காக தான் ஜெபிக்கணும். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறார். என் பேர் அருள், ரெடியில்ஸ்லேருந்து வரேன். இதுதான் என் முதல் கூட்டம். நான் 1 மாத காலமாக வயிற்று வலியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகல. ஆனால் கடவுள் இடத்துல ஜெபிப்பேன். ஆனால் இன்று 1 மாதம் எனக்கு பசியே இருக்காது. சாப்பிட சொன்னாலும் சாப்பிட பிடிக்காது. ஆனால் இன்றைக்கு வயிற்று வலி குணமடைஞ்சு பசியால் உடல் நடுங்கு கொண்டு இருக்குது. பயங்கர பசி எடுக்குது. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சியாக போயிடுறேன். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. 1 மாதம் வயிற்று வலி பசிக்கவே பசிக்காது. இப்போ வயிற்று வலி போனது மாத்திரம் இல்லை, கடுமையான பசியும் கர்த்தர் கொடுத்துட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. வாங்க. ஐ எம் எலிசபெத் ஃப்ரம் புழல். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாப்பா இறந்துருச்சு. அப்புறம் 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஸோ அங்கிள்கிட்ட நாங்கள் வர சண்டேஸ் ஜாம் பண்ணிப்போம். அங்கிள் நான் சொன்னாங்க, நீ 3 வாரம் உங்கள் ஹஸ்பண்டோட சண்டே ஆஃப்டர்நூன் சர்வீஸ் வாமான்னு சொன்னாங்க. ஸோ அதே போல் 3 வீக்ஸ் லாஸ்ட் வீக் இருக்கும்போது அங்கிள் சொன்னாங்க, முடியல வச்ச மாந்திரிகெல்லாம் எரியுதுன்னு சொல்லும்போது நான் ஃப்ரண்ட்டில் விழுந்துட்டேன். ஸோ ஏசப்பா அன்றைக்கி பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. ஸோ வித்தின் ஃபியூ மந்த்ஸ் ஏசப்பா என்னை ஆசீர்வதிச்சு இந்த அழகான பெண் பிள்ளை எனக்கு ஏசப்பா கொடுத்தாரு. அதுக்காக ஏசப்பாக்கு கோடி நன்றி. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போங்க. அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை மறுபடியும்